மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும்னாலும் ரெடியாக இருக்குது. இல்லை சார் எனக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நானே, எனக்கு கொஞ்சம் இந்த ப்ராப்ளமேட்டிக் பார்ட்டாக அதாவது வீடியோ போட்டுட்டு வரேன் தொடர்ந்து. அந்த ஒரு 10 புக்லெட் இருக்குது, முக்கியமான புக்லெட்டு ஒரு 5 யூனிட் இருக்கும். 4 இயரு, காம்ப்ளெக்ஸு, ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், மெக்கானிக்ஸ். முக்கியமானது மட்டும் அந்த 5 யூனிட்ஸில் முக்கியமானது மட்டும் இருக்கும். ப்ராப்ளம் போட்டது வீடியோவில் போட்டுட்டு வரேன் இல்லையா, அது மட்டும் வெறும் 1500 ருபீஸ்க்கு ஒரு 10 புக்லெட். கிட்டத்தட்ட இது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சமம். இந்த புக்லெட்ஸை வாங்கி அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. இல்லை சார் நான் ஃபுல் செட்டே வாங்கிக்கிறேன், 85 புக்லெட் வரும். சரி, இதில் ப்ராப்ளம் பார்ட்லாம் இருக்காதா? 75% ப்ராப்ளம் பார்ட் தான் இருக்கும். அதில் இருக்கிற ப்ராப்ளம் பார்ட்லாம் படிங்கன்றேன். நல்லா புரியும், தெளிவாக எழுதியிருப்போம். தியரியில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இங்கிலீஷாக இருக்குது, நான் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவீங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ராப்ளம் பார்ட் 75% ஹெல்ப் பண்ணணுன்றேன். சரிங்களா? நீங்கள் எதையுமே தவிர்க்க வேண்டாம், தாராளமாக வாங்கி படிக்கலான்னு சொல்ல வரேன். இப்போ இந்த சால்வ் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதில் போட்டிருப்போம். ப்ராப்ளம் பார்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா தியரி பார்ட்டு மெல்ல தானே அதுவே வரும், நான் வந்துட்டு வந்துடுறேன்னு வந்துடும். சரிங்களா? நிறையா சூஸ் மாதிரி கொடுத்துருப்போம். அப்படியே படித்து தியரி 4 ஆன்சரில் ஒன்று அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சார் இதெல்லாம் ஓகே, மெட்டீரியல் பார்த்து படிச்சுக்கிற அளவுக்குலாம் என்னால் நாலேஜபிளாக இல்லை சார், லாங் டச்சு எப்போவே படிச்சது சார் அப்படின்றவங்களுக்கு வீடியோ வந்து யூனிட் வைஸ் தனித்தனி வீடியோ கொடுத்துட்றேன். இப்போ என்கிட்ட பெரும்பாலும் கால் பண்ணுறவங்க எல்லோரும் மெட்டீரியல் வேணும்னு கால் பண்ணல, யூனிட் வைஸ் வீடியோஸ் போட்டால் அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே இங்கே அனாலிட்டிக்கில் பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. இப்போது ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் அனாலிட்டிக்கு பார்க்க முடியும், எந்த அளவுக்கு அந்த கர்வ் வந்து வியூ கர்வ் வந்து மேலே போய் வருது. ஸோ அந்த பழைய வீடியோஸ்லாம் வாங்கி பார்க்குறது. இப்போ எதெல்லாம் நீங்கள் வீடியோ வச்சிட்டீங்க எல்லாத்துக்குமே வச்சாச்சுங்க. நாங்கள் கொடுக்காத வீடியோ என்ன எதுவுமே இல்லை. ப்ளேலிஸ்ட்டு வேணால் தேடி பார்த்து போடாமல் இருப்போமே தவிர யூஜிடிஆர்பிக்குன்னு ஃபுல் கண்டென்ட் வீடியோ லிஸ்ட்டே இருக்குது. நான் அனுப்புகிற எதையுமே விட்டுறக்கூடாதுங்க, அதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துடணும். சரிங்களா? அந்த வீடியோ எல்லா லிங்க்கும் அனுப்புங்க யூனிட் வைஸ்ன்னா 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல வீடியோஸ்லாம் பார்த்து சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுங்கள். அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் லைட்டாக காட்டினாலே போதும் அப்படியே பற்றிக்குவேன் அப்படின்றவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியலுங்க. 85 புக்லெட்ஸ், தியரி ப்ராப்ளம் ரெண்டுமே வந்து இறங்கும். நீங்கள் அதில் தியரி பார்ட்டு படிக்க கஷ்டமாக இருக்குது தமிழ் மொழி மாணவர்கள்ன்றவங்க தியரியெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு ப்ராப்ளம் பார்ட்டை பூரா அடின்னு அடித்து ஸ்ட்ராங் ஆக்கிங்க உங்களான்றேன். சரிங்களா? ஆனால் தியரியும் படிப்பேன் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான்ன்றவங்களுக்கு பொக்கிஷம் அந்த மெட்டீரியல் விட்டுறாதீங்க. 85 புக்லெட் சார், இந்த 85 புக்லெட் வாங்குற அளவுக்குலாம் தோது இல்லை சார். இந்த 1500க்கு ஏதோ 10 புக்லெட் சொன்னீங்களே, அது வாங்கினா ஒர்த்தா சார்? கண்டிப்பாக ஒர்த்துங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற ஒரு டாப்பிக்கே இது ஒர்த்துன்றேன். அதுக்கு அடுத்த ரேங்க் எதுக்கு தரேன்னா ப்ராபபிலிட்டிக்கு தரேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா ஃபீல் பண்ணி நடத்தியிருப்பேன். அதெல்லாம் நான் நடத்தின கண்டென்ட் வருதுங்க. முக்கியமானது செம்மையாக கடினமாக சால்வ் பண்ண முடியாதுன்னு ஃபீல் ஆகும்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணது. ப்ராபபிலிட்டிக்கு அடுத்த ரேங்க் எது தருவீங்க அப்படின்னா அதில் 4 இயருக்கு கொடுப்பேன். 4 இயருக்கு அடுத்து எந்த ரேங்க் எந்த பாடத்துக்கு தருவேன்னா காம்ப்ளெக்ஸுக்கு கொடுப்பேன். காம்ப்ளெக்ஸுக்கு அடுத்து எந்த ரேங்க்குன்னா மெக்கானிக்ஸ் 1 மார்க் 151, 1 மார்க் தியரி 1 மார்க் வரும், அதை நல்லா படிச்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து ப்ராப்ளம் போட்டது, கடினமான ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுது. அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்றுக்கே ஒர்த்துன்றாங்க. சரிங்களா? வாங்கி படிங்க, விட்டுறாதீங்க. இப்போ முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி மேக்ஸில் இந்த கணக்கு அப்படியே அங்கே வரும் தேர்வுக்குன்றதுக்காக இதை நடத்துகிறேன் இல்லை. இந்த மாதிரி நிறைய படிக்க இதனுடைய ஆன்சர் இந்த நாளில் எதனா ஒன்று இருக்கும்ல, இதை வந்து நாம் வேற ஒரு ப்ராப்ளம் போடுறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். அதுக்காக படிக்கணும். இந்த இன்டகிரேஷன் வேற ஒரு இன்டகிரேஷன் சால்வ் பண்ணி இது யூஸ் ஆகுது, அதுக்காக இதை படிக்கணும். சிறுகு சேர்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 1 sin 3 tan inverse x இன்ட்டு இங்கே வந்து இன்ட்டு இருக்கும். இந்த ப்ராக்கெட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் தீட்டா மாதிரி, சைன் தீட்டா மாதிரி, tan inverse x டிவைடட் பை 1 + x square dx. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 4 இது அப்படின்னு. பொதுவாகவே இந்த மாதிரி இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த tan inverse, sin inverse இந்த மாதிரி இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே வந்ததுன்னா அதை t அப்படின்னு எடுத்துக்கணும். அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் வேறு ஒரு நேம் கொடுத்து. இல்லை t = tan inverse x. நீங்கள் வேறு எந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் வேணாலும் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சது. ஆனால் அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் செய்வது மூலயமா இந்த காம்ப்ளிகேட்டடான இன்டகிரேஷன் சிம்பிள் இன்டகிரேஷனாக மாறணும். அந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் நீங்கள் செய்யணும். எதனா செய்யுங்க, உங்களை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியே
செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கும்போது அது சால்வ் பண்ணக்கூடிய வழியில் எளிமையான ஒரு தொகையிடலாம் வந்து நிற்கணும். அதுக்காக நம்ம எந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சால் பெட்டர்னு பார்த்து செய்யணும். இப்போ tan இன்வெர்ஸ் எக்ஸ் டீன்னு எடுத்தோம் இல்லையா, இது எடுத்தால் பெட்டர். ஏன்னா இப்போ உடனே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே ரைட் சைடில் இருக்கிற வேரியபிள், இல்லை இங்கே டிஎக்ஸ் இருக்கா, இங்கே என்ன வேரியபிள் பாருங்கள், அதை பொறுத்து பண்ணணும். அப்போ டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ், ரைட். tan இன்வெர்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ dt ஈக்குவல் டு dx டிவைடட் பை 1 + x ஸ்கொயர். இப்போ என் கேள்வி என்னென்னா, எத்தனை பேர் ஜாம்பவான்கள்லாம் இருப்பீங்கள்ல, கண்டிப்பாக இருக்கீங்க. எங்களே எடுத்து சாப்பிட்ற அளவுக்குலாம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிற ஆள் இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே இந்த dx இப்படி dt பை dxன்றது ஒரு உறுப்பு இல்லையா, இதுலேருந்து இந்த dx மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இந்த பக்கம் பெருக்கிறேன். இந்த மாதிரி பெருக்கலாமா? இந்த dx தனியாக எடுக்க முடியுமா? எடுக்க அலவுடா? ஏன்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்ச உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணி dt ஈக்குவல் டு dx பை 1 + x ஸ்கொயர்ன்ற ரிலேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. உடனே லிமிட்டை மாற்றிடணுங்க. அட் ஏ டைம் அங்கே போய் பக்கத்துலேயே லிமிட் சேஞ்ச் ஆகிடணும். மறந்து கூட போய் லிமிட்டை நீங்கள் மாற்றாமல் போட்டுற போகிறீங்க. இப்போ இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது லோவர் லிமிட் என்ன? 0, அப்பர் லிமிட் என்ன? 1. இப்போ டீக்கு மாற்றும்போது இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தா tan 0, tan இன்வெர்ஸ் 0, 0. டேனில் 0 எப்போ வரும் அப்படி பார்த்து அந்த ஆங்கிளை போடுறோம். ஆங்கிளே ரேடியனாக போட்டுடுறோம். ஓகே, அடுத்து 1 போடுறோம் எக்ஸுக்கு. எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்தா டி வேல்யூ என்ன மாறுது அதை பார்த்து தான் இங்கே போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ 1 கொடுத்தா tan இன்வெர்ஸ் 1 வந்து π/4. டேனில் 1 எப்போ வரும்னா π/4 ஆங்கிளில். அது இன்வெர்ஸ்னால் ஆங்கிள்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ஆங்கிள் தான் போட்டுட்ருக்கோம் ரேடியனாக மாற்றி. ஏன்னா இங்கே கோணமாக போடக்கூடாது, ரேடியனாக மாற்றிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் இன்டெக்ரலில். சரிங்களா? ஓகே சார், சப்ஸ்டியூஷன் செஞ்சுட்டிங்க, லிமிட்டையும் மாற்றிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கேள்வி எடுக்கிறேன் மொத்தமாக. இன்டெக்ரல் 0 to 1 சைன். திரும்ப சொல்கிறேங்க, இந்த கணக்கு அப்படியே தேர்வில் வரணுன்றதுக்காக நான் இதை சொல்லி கொடுக்கல. நாலேஜபிளாக இருக்கிறதுக்காக தினமும் நம்ம மூளையை ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். வச்சுக்கிட்டே இருக்க தேர்வு நாளன்று அது வேறு மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அதை தூங்க விட்டோம், கொஞ்சம் கூட ஏந்து வேலை செய்யாது. தினமும் நம்ம அதை ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும். டஃப் சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும்போது அது வேறு மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும். ரைட்? அதுக்காக தான் சின்ன சின்ன ப்ராப்ளமாக போட்டு அதுக்கு ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கும், மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் நமக்கு தேவை. இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால இந்த 0 ரேடியன் ஆச்சு, 1 π/4ன்ற இந்த ரேடியனாக மாறிச்சு. சரிங்க. இந்த சைன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல தான், சைன். இந்த 3யும் அப்படியே இருக்கட்டும். பட் இந்த tan இன்வெர்ஸ் எக்ஸை டீன்னு வச்சோம். அப்போ sin 3t, இது வந்து ஆங்கிள் sin தீட்டா மாதிரி. ஓகே, இன்ட்டு இந்த tan இன்வெர்ஸ் எக்ஸை டீன்னு வச்சோம், t டிவைடட் பை இந்த dx பை 1 + x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மீதி பார்ட் இது எல்லாத்துக்கும் dtன்னு போட்டுடலாம். ஏன்னா இது இருக்கு பாருங்கள், dx பை 1 + x ஸ்கொயர்ன்றது dt. ஸோ இங்கே பை போட வேணாம், இன்ட்டு dt. ஏன்னா இந்த பாருங்கள், இந்த பார்ட்டு மட்டும் dt. ஓகே, அவ்வளோதாங்க. இது ஒரு சிம்பிள் இன்டெகிரேஷன். இதை இன்டெகிரேட் பண்ண எனக்கு தெரியும். பார்ஷியல் இன்டெகிரேஷன், பகுதி தொகையிடலை யூஸ் பண்ண போகிறேன். இந்த t ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன். இன்டெகிரல் 0 to π/4, t முன்னாடி வரும், sin 3t. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லலாம், சார் நீங்கள் ஏன் சார் இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் செஞ்சீங்க, இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சால் இந்த மாதிரி இன்டெகிரேஷன் வந்து நிற்குது. நான் சொல்கிறேன் ஒரு சப்ஸ்டியூஷன், அதை செய்யுங்க, இன்னும் இது ஈஸியாக வந்து நிற்கும். இன்டெகிரேஷன் நமக்கு தெரிஞ்ச இன்டெகிரேஷனாக வந்து நிற்கும். அப்படின்னா எந்த இன்டெகிரேஷன், எந்த சப்ஸ்டியூஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், இதை விட பெட்டரான சிம்பிள் இன்டெகிரேஷனாக வந்து நிற்கும் அப்படின்னு அந்த சப்ஸ்டியூஷன் நீங்கள் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். இதை தான் செய்யணும்னு நான் சொல்லலை, திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஏன் வந்து t ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் x தான் எடுக்கணுமா, வேறு எதனா எடுக்கக்கூடாதா? எடுத்துகிட்டு சப்ஸ்டியூஷனை செஞ்சு எனக்கு இந்த மாதிரி ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுற ஒரு எளிய வடிவமாக கொண்டு வந்து நிறுத்திட்டு இன்டெகிரேட் பண்ணி ஆன்சரை சொல்லுங்கன்றேன். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த முன்னாடி ஏன் இதை கொண்டு வந்தோன்னா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா இந்த பார்ட், இதை பாலினாமியல் பார்ட்னு சொல்லுவாங்க. அதை இந்த பார்ட்டை யூனும் மீதி இருக்கிற இந்த பார்ட்டு டிவின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, யூன்னு எதை எடுத்தீங்க, டிஏ. நடுவில் ஒரு கோட் போட்டுக்கோங்க. இந்த டிவி எதை எடுத்தீங்க, அது பூரா டிவி ஈக்குவல் டு sin 3t dt. இது ஃபுல்லாக டிவி. இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த சைடு இன்டெகிரேட் பண்ணணும்.
டியூவை இன்டகிரேட் பண்ணால் யூவை இன்டகிரேட் பண்ணால் டியூ பை டிடி. இங்கே இந்த வேரியபிள் டி இருக்கு இல்லையா, அதனால் நம்ம டீயை பொறுத்து தான் இன்டகிரேஷன் பண்ணணும். ஏன்னா இங்கே பார்த்துக்கோங்க வேரியபிள் டீயை பொறுத்து தான் பண்ணணும். இப்போ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ பை டிடி ஈக்குவல் டு டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இந்த டிடியை எடுத்து இப்படி 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டா டியூ ஈக்குவல் டு டிடி. இப்போ என் கேள்வி என்னென்னா, இது ஒரு உறுப்புங்க, டியூ பை டிடின்றது ஒரு டேர்ம். இதுலேருந்து டிடியை மட்டும் வெளியே தூக்குறேனே, இது நியாயமா? எடுக்கிறதுக்கு அலௌடு தான் சார், நீங்கள் பயப்படாமல் எடுங்க. ஏன் அலௌடு எடுக்கலான்றதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ண, இந்த சைடு இன்டகிரேட் பண்ணிடுறேன். டிவியை இன்டகிரேட் பண்ணால் வி, சைன் 3t இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 3t டிவைடட் பை 3. ஏன்னா இங்கே பாருங்கள், இன்டகிரல் sin ax இன்ட்டு dx, இது ஒரு ஃபார்முலாங்க. sin ax இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ax டிவைடட் பை a ப்ளஸ் சி. இங்கே லிமிட் இருந்தால் ப்ளஸ் சி போடக்கூடாது, லிமிட் இல்லைன்னா ப்ளஸ் சி போடணும். இந்த ஃபார்முலா படி தான் இங்கே இன்டகிரேஷன் நடக்குது. ஸோ சின்ன விஷயம் இங்கே யூஸ் ஆகுது பாருங்கன்றேன். ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ணுன்றேன். இந்த மாதிரி 100 ஃபார்முலா உள்ள சார்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சார்ட்டை அப்படியே சோத்தில் ஒட்டி வச்சுக்கிட்டு தினமும் எழுந்ததும் ஒரு செகண்ட் அப்படி எல்லா ஃபார்முலாவும் ரீட் பண்ணுங்கள். தெரிஞ்சே இருந்தாலும் ரீட் பண்ணுங்கன்றேன். அது வேறு மாதிரி போய் மைண்டில் உட்காந்தும். சரிங்க, இதாங்க வி. சார் எதுக்கு சார் இப்போ இதெல்லாம் செஞ்சீங்க? நல்லா கவனிங்க சார், ஒரு சப்ஸ்டியூஷனுக்குள்ளே இன்னொரு சப்ஸ்டியூஷன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஆனால் எங்கே வந்து நிற்குது பாருங்கள். அது ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. இதுதான் ஃபார்முலா, பகுதி தொகையிடல் ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவல் டு நேராக போட்டுக்கிறேன். u என்ன t, v என்ன மைனஸ் காஸ் 3t பை 3. அந்த மைனஸை முன்னாடி போட்டுக்குது, மைனஸ் காஸ் 3t பை 3. இதெல்லாம் இன்டகிரேஷன் முடிஞ்ச யூவி பார்ட்டு. இங்கே லிமிட் நம்ம போட்டுடணும் 0 to π/4. இது முடிஞ்சதுனால லிமிட்டை போட்டுடணும். மைனஸ் இங்கே இன்டகிரல் இருக்குது, 0 to π/4 போட்டு v என்ன இந்த பாருங்க, தான் v மைனஸ் காஸ் 3t பை 3 du என்ன du வந்து dt. அவ்வளோதான். இந்த மைனஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/3 வெளியே எடுத்துடலாம். அப்போது மைனஸ் t cos 3t by 3 0 to π/4 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டையும் வெளியே எடுக்கிறேன். 1/3 கீழே அப்படியே வருது. இன்டகிரல் 0 to π/4 cos 3t இன்ட்டு dt. ரைட், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லிமிட் கொடுக்கலாமா? இதை இன்டகிரேட் பண்ணிட்டு பிறகு கூட லிமிட் கொடுக்கலாம். இல்லை இங்கே நீங்கள் கொடுக்குறதாலும் கொடுங்க. முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்கணும், டீக்கெலாம் π/4 கொடுக்கணும். இப்போ மைனஸ் π/4 காஸ் 3 டீக்கு வந்து π/4 பை 3. இது வந்து அப்பர் லிமிட் கொடுத்தது. லோவர் லிமிட் இங்கே 0 கொடுத்தா 0 இன்ட்டு எனிதிங் எல்லாமே 0, ஃபுல்லாக 0 ஆகிடும். சரிங்களா? இது ஃபுல்லாகவே பாருங்கள், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ப்ளஸ் இந்த 1/3 அப்படி இருக்கட்டும். இப்போது காஸ் ஏடி இன்டகிரேட் பண்ணால் சைன் ஏடி பை ஏ, இந்த ஃபார்முலா படி. இதே போல் ஃபார்முலா இப்போ காசுக்கு இங்கே எழுதுகிறேன். இன்டகிரல் காஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ் பை ஏ. இந்த ஃபார்முலா இதுவும் அந்த சார்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் இங்கே பண்ண போகிறேன். ஏன்றது 3, அப்போது சைன் 3x பை 3 லிமிட் 0 to π/4. சரியா? அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த 4 இதோட வந்து மல்டிப்ளை ஆகிக்கும் 12. இந்த 4 கீழே வராது, ஏன்னா இது ஆங்கிள் காஸ் தீட்டா மாதிரி இது காஸ்க்குள்ளே இருக்குது. இந்த 4 வந்து 12 ஆகிடும். மைனஸ் π/12 காஸ் 3π/4. ரைட்? இந்த 1/3 வெளியே எடுத்து 9 கூட எழுதிக்கலாம். ப்ளஸ் 1/9 உள்ள π/4 கொடுக்குறேன். சைன் 3 எக்ஸுக்கு, அதாவது எக்ஸுன்றது இங்கே டி இல்லையா, எக்ஸ் கிடையாது டி, ஏன்னா இங்கே டி இருக்குது. இந்த ஃபார்முலா எழுதின ஞாபகத்தில் அப்படி டி எக்ஸ் போட்டேன். இங்கே வேரியபிள் டி. ஸோ இங்கே π/4 கொடுக்குறேன். அப்போ சைன் 3π/4. இந்த 3 வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் லோவர் லிமிட் 0 கொடுக்கும்போது
3 × 0 0 sin 0 0 லோவர் லிமிட் 0 ஆகிடுது. இந்த 3 காமனாக வெளியே எடுத்து முன்னாடி எழுதிக்கிட்டேன். இந்த கான்ஸ்டன்ட்டோட 3 × 3 9 எழுதிட்டேன். ஓகே, இப்போது -π/12 இங்கே இருக்கு இல்லையா, cos 3π/4. cos 3π/4 வேல்யூ என்ன இப்போ இங்கே பாருங்கள். cos 3π/4க்கு நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரியல, இது ஆக்சுவலாக என்னென்னு தெரியல இல்லையா, அதனால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கற்றுத்தர பாருங்கள். எது கேட்டாலும் சொல்லணுங்க, எதுக்குமே முதல்ல பயப்படாதீங்க, அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டுங்க. சரி, இந்த காசு அப்படியே இருக்கட்டும். முதல்ல என்ன செய்யணும், இந்த பேஸில் இருக்கிற 4 கொஞ்சம் இடம் தள்ளி ப்ராக்கெட் உள்ளவே இந்த பேஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. இங்கே அட்லீஸ்ட் ஒரு பைனாச்சும் போடணுங்க, போட்டுருங்க. இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 4π வருமா? சரி, 4π நமக்கான உள்ள இங்கே 3π இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் தான் எதை பையை தான் பண்ணணும். அப்போ இப்படி எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 4π - π 3π/4 இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ காஸ் 180 - θ. இப்போ இங்கே பாருங்களேன், ஆல் சில்வர் டீ கப். இப்போது இங்கே எல்லா டிக்னோமெட்ரிக் ரேஷியோஸும் ப்ளஸ், இங்கே சைனோட தலைகீழி கொசிக்கனும் ப்ளஸ்ஸு, டேனோட தலைகீழி காட்டும் இங்கே ப்ளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். இங்கே காசோட தலைகீழி சீக்கன், இவங்க 2 பேர் தான் ப்ளஸ், மற்றவங்களாம் இங்கே மைனஸு. இப்போ இங்கே சைன் தானே ப்ளஸ்ஸு, நாட் ஒன்லி சைன், அதோட தலைகீழி கொசிக்கனும் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே என்ன இருக்கோ அது ப்ளஸ்ஸு, மற்றவங்களாம் மைனஸ் அந்தந்த ஏரியாவில். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ என்னென்னா இங்கே என்ன வந்திருக்கு, காசு. இப்போது π - θ அப்படின்றது இங்கே பாருங்கள், இதுதான் பை, இது π/2. ஓகே, இப்போது 180 டிகிரி பை இருக்கு இல்லையா, காஸ் 180 டிகிரி - θ, 180 டிகிரி ப்ளஸ் பண்ணால் தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். இது கரெக்டாக இதான் 180 டிகிரி. இதில் ஏதாவது சின்ன ஆங்கிள் கூட்டினீங்கன்னா இந்த தேர்ட் குவாட்ரண்ட் போயிடும், மைனஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் போயிடும். இப்போ இங்கே மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 180 - θ. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் யார் ப்ளஸ்ஸு, சைனும் கொசிக்கனும் தான் ப்ளஸ்ஸு, மற்றவங்களாம் மைனஸு. அப்போ மைனஸ் காஸ், இந்த காசு அப்படியே போட்டு θ π/4. சார் இந்த காசு சைனாக மாறாதா சார்? எப்போ மாறும் காசு சைனுன்னா 90 டிகிரிலையும் 270 டிகிரிலையும் தான் மாறும். இந்த இடத்துல 90 இங்கே 270 டிகிரி இருந்தால் தான் சைனு காசாவோ காசு சைனாவோ மாறும், டேனு காட்டாவோ காட்டு டேனாவோ மாறும், காசு சீக்கனாவோ சீக்கன் காசாவோ மாறும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை அப்படியே போட்டுக்கலாம். எப்படின்னா இந்த 90 டிகிரி 270 டிகிரியை தவிர்த்து வேறு எதனா இங்கே இருந்தால் இங்கே இதை தான் பார்க்கணும். இதை பாருங்கள், 180 இருக்குது. இப்போ 180 டிகிரியில் இது மாறாது, காசு அப்படியே போட்டு தீட்டாவை அப்படியே போட்டுருங்க. எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்றதை பார்த்து மைனஸ் போடுங்கன்றேன், மைனஸோ ப்ளஸ்ஸோ. இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் உள்ளே இருக்கிற மொத்த ஆங்கிளும் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடுச்சு. செகண்ட் குவாட்ரண்ட்டுன்றது பாருங்கள், 180 - θன்றது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட தலைகீழி கொசிக்கனும் ப்ளஸ்ஸு, மற்ற யாராக இருந்தாலும் இங்கே மைனஸு. அப்போ இங்கே காசு வந்திருக்கு, காசு மைனஸ் தான். ஓகே, இப்போ இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் π/4 இருக்கு இல்லையா, காஸ் 45 டிகிரி 1/√2. அப்போ இனிமேல் காஸ் 3π/4 என்னன்னு யாராவது கேட்டால் -1/√2ன்னு சொல்லுங்கள். இதே போல் சைன் 3π/4 நமக்கு இப்போ தேவை, கேட்குறாங்க பாருங்கள். அடுத்தது நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், சைன் 3π/4. இப்போ இதுக்கு எப்படின்னா சேம் ரூல் ஃபாலோ பண்ணலாமா? இந்த சைன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த 4 கொஞ்சம் தள்ளி இங்கே எழுதிக்கோங்க. இங்கே அட்லீஸ்ட் ஒரு பை தான் ஒரு பைனாச்சும் போடணும், பை போட்டே ஆகணும். 2π 3π எதனா போட்டுங்க, இங்கே ஒரு பைனாச்சும் போடணும். பை போட்டிங்களா? இப்போ 4π இப்படி பெருக்கிட்டு இங்கே என்ன பண்ணால் இது வரும் பார்க்கணும், மைனஸ் பண்ணணும். எதை? பையை. 2π பையானா ஒரு பை பண்ணாலே போதும், 3π வந்து 4π - π. இங்கே வர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே மேலே போடணும். ஆனால் இங்கே அட்லீஸ்ட் ஒரு பைனாச்சும் போட்டே ஆகணும். இவ்வளோ தான். ஸோ இப்படி இருக்கிறது இப்படி எழுதிக்கலாமா? பாருங்கள், 4π - π 3π/4. சரிங்க. இப்போ சைன் நல்லா யோசிச்சு பாருங்கள். சைன் 180 டிகிரி - θ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 180 டிகிரி -θன்னா இங்கே பேக்கில் போயிடும், 180 டிகிரி + θன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பேக்கில் போனதுனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட தலைகீழி கொசிக்கனும் ப்ளஸ்ஸு, மற்றவங்களாம் மைனஸு. ஆனால் இங்கே சைன் தான் வந்திருக்கு. அப்போ இந்த சைனை அப்படியே தான் எழுதணும். ஏன்னா 180 டிகிரி, ஏன்னா 90 டிகிரி 270 டிகிரி தானே சைனு காசாக மாறுன்னேன். அப்போது சைன் 180 டிகிரி,
அப்போது சைனே தான் வரும். 180 டிகிரி மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட்டு, அப்போ ப்ளஸ் தான். ப்ளஸ் சைன் தீட்டா, தீட்டான்றது இந்த π/4. அப்போ சைன் 180 டிகிரி மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, ரைட். இப்போது சைன் π/4ன்றது 1/√2. π/4ன்றது எவ்வளோ? 45 டிகிரி இல்லையா? உங்களுக்கு தெரியல எல்லாமே. 0ன்றது 0 ரேடியன், 30 டிகிரின்றது π/6 ரேடியன் இல்லையா? 45 டிகிரின்றது π/4 ரேடியன், 60 டிகிரின்றது π/3 ரேடியன், 90 டிகிரின்றது π/2 ரேடியன், 180 டிகிரின்றது π ரேடியன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோண அளவு ரேடியன் அளவு, இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றதெல்லாம் எளிமையாக மாற்றிடலாம். அப்போ இனிமேல் சைன் 3π/4 என்னன்னு யாராவது கேட்டால் 1/√2 டக்குன்னு சொல்லணும். காஸ் 3π/4 என்னன்னு கேட்டால் -1/√2 சொல்லணும். இதெல்லாம் ஏன் சார் இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க? இதோ பாருங்கள், இந்த இடத்துல அதை போட போகிறேன். -1/√2 ப்ளஸ் 1/9, இது ப்ளஸ் 1/√2, அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ இதிலேருந்து இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ரைட். மேலே எங்கேயும் √2 பெருக்கிறேன். ஏன்னா டினாமினேட்டரில் இந்த மாதிரி ரூட் நம்பர்ஸ் வரக்கூடாது. அதனால் √2 கட் பண்ண மேலே எங்கேயும் √2 மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் ப்ளஸ் π/12, இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே √2/√2 மல்டிப்ளை பண்ணும்போது மேலே √2 வந்துடும், கீழே √2 × √2 2 ஆகிடும். இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்குது. இங்கேயும் மேலே எங்கேயும் √2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே √2 நம்பர் வரக்கூடாது. அதனால் அந்த வேலையை செய்கிறேன். இந்த நம்பர் வந்திருக்கோ அதை அந்த √2 அப்படி மேலே எங்கேயும் பெருக்கிறீங்க. அப்போது 1/9 மேலே √2 போட்டுருங்க. 1 × √2 √2 √2 × √2 வெறும் 2, இப்படி ஆகிடும். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்க. 9 × 2 18, 12 × 2 24. அப்போ என்ன ஆகும்னா π/12 இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 24 ஆகிடும். ஒரு ஸ்டெப் இங்கே எழுதிக்கிறேன். √2/2 ப்ளஸ் 1/9 √2/2. சரிங்க. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது √2 மேலே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். √2π/24 ப்ளஸ் இது 1 × √2 √2/9 × 2 18. அவ்வளோதாங்க. இப்போ √2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஒரு √2 மேலே இருந்து எடுக்கலாம். √2 எடுத்தாச்சுன்னா இப்போ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும்? π/24 இருக்கும், ப்ளஸ் 1/18 இருக்கும், ரைட். இதை நம்ம என்ன பண்ணலாம்? காமனாக ஒரு நம்பர் எதனா வர வைக்க ட்ரை பண்ணணும். என்ன நம்பர் வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை வந்து மேலே கீழேயும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். √2 × 3π/3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இது 12 7 72 வருது. இதை மேலேங்களையும் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 9 மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 72 வரணும். எதை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும்? பேஸ் 1 ஆக்குறேங்க, வேறு ஒன்றும் செய்யலை. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 4 கூட மல்டிப்ளை பண்ணலாம். மேலேங்களையும் 4 போயிருக்குங்களேன். ஏன்னா இந்த 72 வரணும். அப்போது 72 4 மல்டிப்ளை பண்ணால் 18 × 4 வந்து 72. இங்கே மேலே 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4 வந்துடும். ஏன் சார்? இப்போ பேஸ் 1 ஆக்குறேன், அதான், வேறு ஒன்றும் செய்யலை. அப்போது √2 × இந்த பேஸ் 2 1 எடுத்துக்கோங்க, 72, 3π + 4, 3π + 4. ஸோ இந்த மாதிரி வந்து நிற்குது. இவ்வளோதாங்க. இப்போது √2 × 3π + 4/72 ஃபைனல் ஆன்சர் இது வந்து நிற்குது. ஓகே, இப்போ இந்த 4 ஆன்சர் எதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ இன்டகிரேஷன், எவ்வளோ ஒர்க்கு உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல வச்ச ஒரு இன்டகிரேஷனுங்கிறது சாதாரண இன்டகிரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ இது 4 எது ஷூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இங்கே வந்து 12 இல்லை 72, இங்கே 12 போட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டாக இருக்குது பாருங்களேன். வெளியே √2 இருக்குது, உள்ளே 3π + 4 இருக்குது.
3π + 4 கொண்டு வந்தீங்கன்னா இங்கே 72 இருந்தால் தான் கரெக்டாக டேலி ஆகுது. இங்கே பாருங்கள் 72 வந்து நிற்குது. ஏன்னா இங்கே மேலேங்களையும் பேஸ் 1 வர வைக்கிறதுக்காக இதுக்கு மேலேங்களையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பேஸ் 1 அதே 72 இங்கே வரணுன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் முடியுது. ரைட், மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 18 × 4, 4 8 32க்கு 2, மிச்சம் 3, 1 நாள் 4, 4 3 7, 72 கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ அதனால தான் மேலேங்களையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 3π + 4 மேலே வரணுன்னா கீழே 72 தான் வரணும். 12 வராது. இங்கே 12 இல்லை, 72 தான். ஆப்ஷன் பி. சார் வேறு ஆப்ஷன் பாருங்களேன். இங்கே இருக்குது, பட் மேலே டேர்ம்ஸ் இல்லை, இங்கேயும் இல்லை, நன்ன்றதும் கிடையாது, இங்கே தான். ஓகே, இதை சரி பண்ணிக்கோங்க. 12 இல்லை 72.